அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்க சொல்கிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆண்டவர் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். அதைதான் ஆங்கிலம் சொல்றது, you are very dear to me. You are very dear to me. அப்படி என்றால் நீ எனக்கு பிரியமானவன், பிரியமானவள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தும். கைகளை நல்லா தட்டி, கைகளை உற்சாகமா தட்டி, கைகளை உற்சாகமா தட்டுவோம். கை இருந்தா மட்டும் கையை தட்டுங்க, சரியா? உற்சாகமா கை இருந்தா கரங்களை தட்டி பார்க்கலாம். உற்சாகமா தெரியுங்க, உற்சாகமா தெரியுங்க. கொக்காய்தான் வருது. உற்சாகமான கைத்தட்டல் இல்ல, குடிப்பிடி பண்ணக்கூடாது. உண்மையில் இருக்கிற பேய் பிசாசுன ஓடுற நல்ல கைகளை தட்டி. நீ கர்த்தருக்கு பிரியமானவன், நீ கர்த்தருக்கு பிரியமானவன், இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவன். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவன், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவன். பாருங்க, எல்லா தூக்கத்தை கொண்டு வர ஆவிகள் ஓடி போச்சு, சோர்வை கொண்டு வர ஆவிகள் ஓடி போச்சு. கடன், பொருளாதாரம், தேவைகள் என்ற மன உளைச்சல் ஓடி போச்சு. வேதம் சொல்கிறது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். வேதம் சொல்கிறது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். You are very dear to me. You are very dear to me. அப்படி என்றால் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். தானியேல் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருவர் வேகமாக வாசிக்க கேட்கலாம். தானியேல் chapter 9 and 23 words. இதோ கர்மானவர்களே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆண்டவராகிய தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. நீங்க யாருக்கு பிரியமானவனா? நீங்க யாருக்கு பிரியமானவளா? சொல்லுங்க, யாருக்கு? இயேசுவுக்கு. அப்ப நம்ம யாருக்கு பிரியமா இருக்கணும்? யாருக்கு பிரியமா இருக்கணும்? அப்ப இயேசுவுக்கு பிரியமா இருந்தா அவர் நம்ம மேல் பிரியமா இருக்கார். அப்ப நம்ம இயேசுப்பா பிரியப்படுறது, நம்ம மேல இயேசுப்பா பிரியப்படணும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஒரு சகோதரர் என்னிடத்தில் சொன்னார், அன்பானவர்களே, அந்த வசனத்தை வீണ്ടുம் வாசிங்க. நீ நீயோ நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, அப்போ ஆண்டவர் இவ்வளவு அழகா சொல்றாங்க, நீயோ எனக்கு பிரியமானவன். எப்படிப்பட்டவன்? நீ எனக்கு பிரியமானவன், பிரியமானவன். அப்ப எனக்கு நீங்க பிரியமானவர்களாக இருந்தா, நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே பரலோகத்திலிருந்து கட்டளை அனுப்பிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா அந்த பிரியமான வகைகள் என்ன, அந்த பிரியமான தன்மைகள் என்ன? ஒரு சகோதரர் சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்ட சபையில் அவர் இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரன் நான் வந்துட்டேன், 29-28 வருடங்கள் முடிய போகிறது, நான் ஊழியக்காரன் போதகரை வந்துவிட்டேன், எனக்கு முன்னாடி இந்த சபையில் ரட்சிக்கப்பட்டவர், அவர் நேற்று தினத்தில் என்னிடத்தில் தொலைத்தொடர்புகளை வந்தார், அவர் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அப்ப பேசிக்கொண்டிருக்கிற வேளையில அவர் சில காரியங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். என் மனசில் ரொம்ப ஊந்துதலாக இருந்தது. அவரை நான் கேட்டேன், ஏன் சகோதரர், இவ்வளவு ஆண்டுகாலமாக நான் ரட்சிக்கப்பட்ட, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சபையில் தான் நானும் ரட்சிக்கப்பட்டேன், நான் இன்றைக்கு பிரதானமான ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாய், ஊழியக்காரனாய், ஆயிரங்களுக்கு அதிபதியாய், 1000 ஆத்துமாக்களுக்கு அதிபதியாய் தேவன் வைத்திருக்கிறாரே, உலகம் முழுவதற்கு மக்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன், ரட்சிப்பு நடத்துறேன், அற்புதங்கள் நடக்கிறது. இன்னைக்கு ஒரு கூட்ட மந்தைகளை ஆண்டவரை கையில கொடுத்திருக்கிறார், இந்த பிரதானமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆந்திரா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா போன்ற மாநிலங்கள்ல
இப்ப கர்நாடகாவில் இருந்து கூட நேற்று தினத்தில் ஒரு பாஸ்டர் என்னிடத்துல கர்நாடக மாநிலத்துல கிட்டத்தட்ட ஒரு பக்கம் மகாராஷ்டிரா பார்டர், ஒரு பக்கம் ஆந்திரா பார்டர், ஹைதராபாத் அது பார்டர்ல இருக்கிறவர் ஒரு ஊழியக்காரர் போன்ல தொடர்பு கொண்டார், என்னுடைய மெசேஜ்ல வந்தார், தொடர்பு கொண்டார். அவர் சொல்லும்போது சொன்னார், ஐயா நான் உங்களோட கூட இணைய விரும்புகிறேன், உங்களுடைய கிளை சபையை வர விரும்புகிறேன், உங்களுடைய அண்டர்ல நான் வர விரும்புகிறேன், ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனத்தின் கீழே நான் இருக்க விரும்புகிறேன் அப்படி என்று அவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். எனவே நான் உங்களுக்கு பின்னாடி அந்த சபையில வந்து ரட்சிக்கப்பட்டு அந்த ஊழியத்தில் உண்மையாக இருந்தேன். ஆனவரின் ஆண்டவரின் ஊழியத்தை நான் அழைத்து 28 ஆண்டு காலங்கள், இன்னும் ஒரு மாதமே இருக்கிறது எனக்கு 28 வருஷம் முடியல. ஆனா நீங்க கிட்டத்தட்ட 40 வருடமாய் சபையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிற எல்லா தகுதி குணாதிசயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனவரினால இன்னைக்கு அநேக ஊழியர்கள், சில பேர் ஊழியர்களோட பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற குணாதிசயத்தை அவர்களுக்கு பார்க்க முடியல. அவ்வளவு தாழ்வு இருக்கிறது, அடங்கி இருக்கிற நிலை இருக்கிறது, கற்றுக்கொள்ளுகிற தன்மை இருக்கிறது, நேரத்தை ஒதுக்கிற தன்மை இருக்கிறது, தேவனுக்கு பயப்படுகிற தன்மைகள் இருக்கிறது, ஆண்டவர் ஊழியத்தை தன்மைகள் இருக்கிறது, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த காலத்துல நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் பார்க்கும்போது கூட முதலாய் அவர் கொடுத்த எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு டாடா சுமோ காரை உங்களுக்கு கொடுத்தார். அந்த காரை ஊழியத்துக்காகவே பயன்படுத்துவீர்கள். அப்புறம் பல கார்களை கர்த்தர் கொடுத்து அந்த பிசினஸ் உயர்த்தினார். அப்புறம் நீங்க பல பிசினஸ் நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு திருச்சபையில நீங்க இன்னைக்கு ஒரு திருச்சபைக்கு இடம், அப்ப சொன்னாரு அது மட்டும் இல்ல, அவர் சொன்னாரு அது மட்டும் இல்ல, நான் திருச்சபைக்கு இடம் வாங்கினேன். நல்லா கவனிங்க, அங்க இங்க பார்க்காதீங்க. குழந்தைங்க இருப்பாங்கன்னா தயவு செய்து சண்டே கிளாஸ் நடத்துங்க. பிள்ளைங்களுக்கு செல்போன் கேட்குதுன்னா கொடுத்துருங்க. வீட்டுல நீங்க கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு, என்ன செல்லங்கள்லாம் வீட்டுல கொடுங்க. சபையில பிள்ளைகளை சண்டே கிளாஸ் போக சொல்லுங்க. அங்க அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பார்கள். இல்ல பெற்றோர் கூட்டி போய் விட்டுட்டு வாங்க. எனவே குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க ஏன் சண்டே கிளாஸ் போவாது? சண்டே கிளாஸ்ல வசனம் படிக்கணும், வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். அது உள்ள போனா பொல்லாத போன பார்க்கிற ஆள் வெளியேறணும். அதனால குழந்தைகளை எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டு போய் விட்டுட்டு பெற்றோர்களுக்கு உள்ள வாங்க. எனவே அன்பு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் அதான் சொன்னாரு. அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் என்ன செய்யறேன், இன்னைக்கு சபைக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா, சபைக்கு ஒரு இடம் வாங்கிக்கிறாரா, அவங்க சர்ச்சு பேர்ல வாங்கிக்கிறாரா. இன்னைக்கு ஒரு 40 வருஷம் அவர் ரட்சிக்கப்பட்டேன். நல்லா கவனிங்களா, பெற்றோர் மட்டும் கொண்டு போய் குழந்தை விட்டுட்டு வாங்க. அபி கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் தயவு செய்து போங்க, ஏன்னா வீடியோ போயிட்டு இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்க கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் சொன்னாரு அவ்வளவு பயபக்தி. வாலிபனா இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டார். அப்புறம் கல்யாணம் ஆனது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தான், அவருக்கு 1 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆனது. அப்ப அவர் கல்யாணம் முடிந்து அந்த சபைக்குள்ள இருந்தார். ஒரு சபையை ஆரம்பிக்கிறார்கள். இப்போ ஒரு சபையை ஆரம்பிக்கும் போது லீஸ்ல அது உள்ள போனார். 5 வருஷம் லீஸுக்கு போயிட்டு அந்த இடத்துல 25 சென்ட் பண்ணி அதே இடத்துல, அதாவது பாண்டிச்சேரி கோரிமேட்ல இருந்து திண்டிவனம் ரோட்ல கோரிமேடு ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். போகும்போது லெப்ட் சைட்ல 6 வழி சாலையில அந்த திருச்சபை இருக்கிறது. அந்த சபையில இடம் 25 சென்ட் நிலத்தை அன்றைக்கு லீஸ்ல உள்ள போனாரு. லீஸ்ல உள்ள போய் அந்த இடத்தை வாங்கிட்டாரு. வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் யார் பேர்ல பண்றாங்க, சென்னையில தலைமை சபை இருக்குது. அந்த சபையில அந்த சபை பேர்ல ரிஜிஸ்டர் பண்றாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த சபை பேர்ல ரிஜிஸ்டர் பண்றாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த சபை பேர்ல பாஸ்டர் சென்னையில இருக்கிறார். இந்த சபைக்கு ஒரு பாஸ்டர் போட்டு அவர் ஊழியம் செய்கிறார். அந்த சபையில இவர் விசுவாசியா இருக்கிறார். விசுவாசி அந்த சபையில் இருக்கிறார். ஆனா அவருடைய விருப்பம் ஆண்டவர் என் மேல பிரியப்படணும்னா நான் ஆண்டவருக்கு நல்லா கொடுக்கணும், ஊழியம் செய்யணும். அந்த இடத்தை வாங்கி அதுல தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்தை லீஸ்ல போய் சபையை கட்டிட்டாரு. கட்டிட்டு அந்த இடத்தையே வாங்குறாரு. வாங்கி 1 மாசத்துக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு 1,65,000 ரூபாய், 1,00,000 நல்ல கவனிங்க, 1,65,000 ரூபாய் பாண்டிச்சேரி பட்டணத்துல அவர் என்ன செய்கிறார், 1,65,000 ரூபாய் மாதந்தோறும் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுகிறாராம். அந்த 25 சென்ட் நிலத்தை வாங்கி சபை பேர்ல எழுதி தலைமை பாஸ்டர் கொடுத்துட்டு அந்த சபையில ஒரு விசுவாசியை அமர்ந்து அவர் குழந்தையை போல தாழ்மையோடு இன்னும் வேதத்தை கத்துக்கொண்டிருக்கிறார். வேதத்தை ஆராதனை பண்றேன், நான் பிரசங்கம் பண்றேன் சபையில நின்று. ஆனாலும் நான் கேட்டேன், இவ்வளவு நீங்க பண்ற நீங்க ஏன் இது வரைக்கும் போதகர் அபிஷேகம் எடுக்காம இருக்கிறீங்க? ஏன் உங்களோட ஆண்டவர் பேசல? நேற்று சபைக்குள்ள நடந்த விஷயம் இது, நான் கேட்கிறேன். அப்ப அவர் சொன்னார், எனக்கு அறிவு இல்லை அப்படின்னாரு. நீங்க சொல்லுவீங்களா?
என்னுடைய நன்மை பெற்று ஏங்கிட்டிய எல்லா விதமான பேய் பிசாசு நோய் நொடிகளை தீர்த்து கொண்டு ஏங்கிட்டிய நன்மை பெற்றுட்டு ஏன் எதிர்க்க கழுத்தை திருப்பி காட்டி போவீங்க, ஏன் எதிர்க்க நடந்து காட்டுவீங்க, ஏன் எதிர்க்க எல்லாம் பேசுவீங்க, என் காதல கேட்கபடி பேசுவீங்க, ஏன் பாஸ்டர் காதல கேட்கணும் அப்படின்னு பேசுவீங்க போவீங்க. ஆனா ஒரு சகோதரர் 40 வருஷமா ஒரு விசுவாசியா, ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடியவர், ஒரு ஆராதனை பண்ணக்கூடியவர், இதுவரைக்கும் ஊழியக்காராகல, ஒரு சராசரி ஒரு விசுவாசியாக அந்த சபையில இருந்து கொண்டு இன்னைக்கு அவர் ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்தை 1,65,000 ரூபாய் மாதந்தோறும் இன்ஸ்டால்மெண்ட் டியூ கட்டி கொண்டிருக்கிறார். யார் பேர்ல வாங்கி இருக்கிறார்? அவங்களுடைய ஆசீர்வாத சியோன் திருச்சபை அந்த சர்ச்சை பேர்ல இடம் வாங்கி இருக்கிறார். இன்னைக்கு அந்த சபையினுடைய அந்த இடத்தினுடைய மதிப்பை கேட்டேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளவு கேட்டாங்க சகோதரர் மார்க்கெட் ரேட் எவ்வளவு கேட்டேன். இன்னைக்கு 10 கோடி ரூபாய். எத்தனை கோடியா சத்தமா சொல்லுங்க. 10 கோடி ரூபாய் இன்னைக்கு மார்க்கெட் ரேட். நான் அந்த இடத்தை வாங்கி இன்றைக்கும் 1,65,000 ரூபாய் மாதந்தோறும் இன்ஸ்டால்மெண்ட் டியூ கட்டி கொண்டிருக்கிறேன். அப்ப சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட குடும்பத்தின் மேல், அப்படிப்பட்ட சகோதரன் மேல், அப்படிப்பட்ட மனைவி, அந்த புருஷன் சபைக்காக இந்த காரியத்தை செய்கிறார் என்ற போது அந்த மனைவியை ஒத்துப்பட்டு புருஷனுடைய ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் அந்த இடத்தை வாங்குங்கள், அந்த இடத்தை வாங்கி சபைக்காக வாங்குங்கள், ஆண்டுடைய ஆலயம் எழுப்பட்டும். ஒரு நாள் நம்ம அந்த சபையில இருந்து வாழ்ந்து சுகித்து இந்த பூமியில வாழ்ந்து ஒரு நாள் பரலோகம் போனால் இந்த சபைக்கு நாம் இங்க இடம் வாங்கி கொடுத்தோமே, சபையை கட்டினோமே, சபைக்காக 10 கோடி ரூபாயை நான் இன்ஸ்டால்மெண்ட் கட்டினே, கட்டி இந்த இடத்தை வாங்கி கொடுத்தனே, சபையை கட்டினே, இது ஒன்று பரலோக ராஜ்யத்தில் பேர் எழுதப்பட்டு இருக்கும், அது போதும் என்று தான் கட்டின மனைவி புருஷனுக்கு ஆறுதலாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க இருக்கிற வாழ்க்கையில கூட அவங்க இல்லை. அன்னைக்கு எனக்கு நல்லா தெரியாத சகோதரன், ஒரு தகப்பன் இல்லாத ஒரு சகோதரன், அவங்க அம்மா சென்னையில ஒரு மாம்பழம், அதாவது தெருவாரங்கள்ல மாம்பழ கூடைகளை கொண்டு வச்சு கூறு கட்டி விற்கிறாங்களே, அப்படிப்பட்ட வேலைகளை செய்ய மாம்பழ நேரத்துல மாம்பழம் விற்பாங்க, கீரை விற்கிற இடத்துல கீரை விற்பாங்க. அவங்க அம்மா சென்ட்ரல் அந்த பாரிஸ் அந்த ரோடு ஓரத்துல அவங்க அந்த மாதிரி போட்டு விற்கிறவங்க. இவர் மட்டும் சொந்த பந்த வீட்டுல பாண்டிச்சேரியில் அப்படி இருந்து நண்பர்களோட அப்படி இருந்தவர். தகப்பன் இல்ல, தாய் விட்டுட்டு சென்னையில இருக்கிறாங்க. அப்படி வளர்ந்தவர். ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். பாரம்பரிய பணக்காரன் அல்ல, பாரம்பரிய பெரிய கோட்டீஸ்வரர் அல்ல, அவர் பேர் சக்தி, இந்து பேர் சக்தி. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு பேர் சாமுவேல், சக்தி சாமுவேல் அவருடைய பேர். எனக்கு முன்னாடி அந்த சபையில் இருந்தவர். இன்னைக்கும் தனிப்பட்ட ஒரு சபையை நிறுவி அந்த இடத்தை வாங்கி கொடுத்து அந்த சபைக்கு, அந்த ஊழியத்துக்கும் ஆண்டவருக்கும் அவ்வளவு கண்ணியமா பொறுப்புள்ளவர்களா இருக்கிறார்கள். ஒரே தகப்பனுக்கு, ஒரே சபையில, ஒரே போதகருக்கு தகப்பனாய் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்தை நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்போம். நமக்கு கொஞ்சம் பணத்தை ஏற்றி ஆண்டவர் நாங்க ஜெபம் பண்ற பணத்தை கொடுத்துட்டா உடனே இன்னொரு சபையை பார்ப்பேன், இன்னொரு ஊழியக்காரனை பார்ப்பேன், இன்னொரு ஊழியக்காரனை பார்ப்பேன். அங்க ஒரு ஜெபம், அங்க ஒரு ஜெப கோபுரம், இங்க விடுவிக்கிறார், அங்க ஆசீர்வதிக்கிறார், அங்க ஆலன் பாலே, இங்க ஜேம்ஸ் பாலே, அப்படி என்று சொல்லி அப்படி அல்ல. உனக்கு உன் பாவத்தை சாபத்தை தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் ஒரே ஒரு ஆண்டவர். அந்த ஒரே ஒரு ஆண்டவரை நேராக உங்களை வழி நடத்தி மாதந்தோறும் அப்பம் விட்டு அவர் சரீரத்தை, அதாவது அவருடைய சரீரத்தை அவர் ரத்தத்தையும் உன்னை புசிக்க குடிக்க கொடுத்து உன்னை உருவாக்குகிற உன் சபை, உன் மெய்ப்பன் தான். நீ இந்த பூமியில் இருந்து உயிரை இங்க உன் ஆவி ஆத்மா பிரியும் போது இந்த சரீரத்தை விட்டு இந்த சபையில இருந்துதான் நீ பரலோகம் போகணும். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த சகோதரர் சொல்லும் போது இவ்வளவு அவர் செய்வார் என்று எனக்கு தெரியும். அவருடைய வாகனத்தை எல்லாவற்றும் ஒரு சும்மா வாங்கினார். அங்கிருந்து பாண்டிச்சேர்ந்தது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்க அங்க ஊழியம் செய்வோம். பக்கத்து கிராமங்கள்லாம் ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்துவிட்டு அங்க சமைச்சு சாப்பாடு எடுத்துக்கொண்டு வெஜிடபிள் பிரியாணி எடுத்துக்கொண்டு விளம்பூருக்கு எங்க சொந்த கிராமத்துக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வருவோம். 5 மணிக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கிராமத்துல எல்லா ஜனங்களும் கூட்டி வச்சு ஊழியம் செய்துவிட்டு அவங்க அத்தனை பேரும் ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு சந்தோஷமா நாங்க போவோம். வாரம் அவருடைய டாக்டர் சொன்னதா எடுத்துக்கொண்டு ஊருக்கு வருவோம். அந்த ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னைக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் இன்னைக்கு 8 கோடி ஒரு பில்டிங்
கன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டு இருக்கிறேன். அது விற்க வேண்டும். அது வித்துவிட்டால் என் ஆண்டவருக்கு என்ன செய்வேன்? நான் சபைகளை கட்டுவேன், அந்த தசமபாகத்தை எடுப்பேன், உதாரணத்துமாய் நான் ஆண்டவர் ஆலயத்தை கட்டுவேன் என்று. அன்பானவர்களே, நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்க ஏதோ இந்த ஆலயத்துல நான் எதிர்பார்க்காத வேலையில ஒரு நாள் அந்த சகோதரன் இதோ இந்த இரும்பு கிரில் பாருங்க, ஜன்னல்ல வெள்ளை கலர் கிரில் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ராட் 12 இந்த ராட் அவர் வாங்கி கொண்டு வந்து சபைகளுக்கு இறக்கிட்டு ஒரு நாள் போன் பண்ணுகிறார். 2009ஆம் ஆண்டு கொண்டு வந்து இறக்கி விட்டு எனக்கு போன்றார், பாஸ்டர் இந்த மாதிரி நான் வந்தேன், வந்து உங்களுக்கு சர்ச்சை இடத்துல இறக்கிட்டேன், இந்த மாதிரி ஜன்னலுக்கு கிரில் நான் ஒரு நாள் இந்த வழியில போகும்போது பார்த்தேன், பார்த்துட்டு கிரில் இல்லாம ஜன்னல் ஓப்பனா இருக்குது நான் பார்த்துட்டேன். சோ இதுக்கு வந்து உடனே ஜன்னல் போட முடியாது, இதுக்கு கிரில் போட்டா சபைக்கு சேஃப்டி வரும்னு சொல்லி நான் இந்த ஜன்னலுக்கும் ஃப்ரண்ட் 8 அடி உயரத்துக்கு 6 அடி அகலத்துக்கு அதுக்கு கிரில் கேட்டு அதுவும் எல்லாம் சேர்த்து நான் வாங்கிட்டு வந்து நம்ம சர்ச்சு வாசல்ல வச்சுட்டு நான் புறப்படுறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன். இல்ல நான் அர்ஜென்டா போறேன், நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது ஆண்டவர் பேசினா நான் வந்து செஞ்சுட்டேன், நான் கிளம்புறேன், ஜோமணிக்கு அனுப்பிட்டார். சர்ச்சு பிரதர்ஷி கூப்பிட்டேன், அவரால் வர முடியல. நான் செஞ்சது ஆண்டவருக்கு எனக்கு போதும், எந்த கடமை எனக்கு வேணாம், எல்லா புகழும் இயேசுவுக்கு போதும், எல்லா புத்தி கடமையும் இயேசுவா போதும் சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் அந்த ஜன்னல் அவர் போட்டதுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட உதாரணத்துமாய் செய்ய குணமுள்ள ஒரு மனுஷன், இன்னைக்கும் பயம், இன்னைக்கும் பக்தி, இன்னைக்கும் தாழ்மை. தாழ்மை சொன்ன ரொம்ப தாழ்மை இருக்காதீங்க, தாழ்மை இருக்கணுங்க, அதே நேரத்தில் ரொம்ப தாழ்ந்து போவாதீங்கன்னு சொன்னேன். தாழ்மை வேணும், ரொம்ப தாழ்ந்து போவாதீங்க, தாழ்மையா இருங்க, ஆனா அதே நேரத்துல ரொம்ப தரக்கட்டு தாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா பாஸ்டர் நான் அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த ட்ராக் கொஞ்சம் மாத்துக்கு தாழ்மையா இருந்தேன், ஆண்டவருக்கு தாழ்மையா இருந்தேன், எல்லாருக்கும் தாழ்மையா இருந்தேன், பட் ரொம்ப தரக்கட்டு உங்களை தகுதி இல்லாத அளவுக்கு தாழ்த்தாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னா எனக்கு கண்மன தேவத்திறன இப்படிப்பட்டவர்கள் மேல் தான் கர்த்தர் பிரியமாய் இருப்பார். இந்த வலது கை நான் கொடுப்பது இடது கைக்கு தெரியாது இருக்கணும், அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் பிரியமா இருப்பார். ஏனென்றால் நான் கண்ணால பார்த்து வளர்ந்த விதம், ஏன்னா அவருடைய பரிசுத்தத்தை நான் பார்த்தேன். நான் சபைக்கு போவேன், அவர் பாய் தான், கோரப்பாய், அந்த பாயில முட்டி போட்டுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆராதனை போய்கொண்டிருக்கோம். அந்த மனுஷன் அந்நிய பாஷை வரும், கையை தட்டுவார், கத்துவார், கூவார், அந்நிய பாஷை வரும். நான் போய் பார்த்த உடனே அவர் பக்கத்துல உட்காந்தேன், பின்னாடி உட்காந்தேன், எல்லாரும் பார்த்தேன், கொஞ்சம் பேர் மேல தான் வருது, அப்பசுதாவின் வராரு, மீதி பேர் மேல வரல. அப்புறம் நான் பார்த்தேன், ஆண்டவரை எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுத்தார். அப்பெல்லாம் நான் ஞானசானம் கூட எடுக்கல. போன 2-3 வாரத்திலே என்ன பண்ணேன், அந்த சகோதரர்கிட்ட எப்படி ஆங்கிலம் போய் உட்கார்ந்தேன், நான் என்ன செய்யறது அப்படின்னு. அவர் பக்கத்தில் அலெக்ஸ் என்ற ஒரு பிரதர் உட்கார்ந்து இருக்காரு, அவரு பயங்கர ஆவின் நரம்போது. அப்ப என்ன பண்ணேன், நான் இப்படி அவர்கிட்ட உட்கார்ந்து அதுக்கு என்ன பண்றது, அவர் எந்த இடத்துல உட்கார்ந்து அப்படின்னு பார்த்து கவனிங்க அப்படின்னு பார்த்து என்ன செய்த, நான் உடனடியாக மறுவாரம் போய் என்ன பண்ணேன், அவர் சீக்கிரமா போய் பாயெல்லாம் போட்டு அந்த சகோதரன் எங்க வந்து உட்கார்வாரோ அந்த இடத்து பக்கத்துல என் பைபிள, பாட்டு புக்க, நோட்டு எல்லாத்தையும் வச்சுட்டேன். சீக்கிரமா போய் எங்களுக்கு 8 மணிக்கு ஆராதனை, ஒரே ஆராதனை, அது கரெக்டா 3:30 மணி வரைக்கும் போகும். எப்போ சாயங்காலம் 3:30 வரைக்கும் போகும் ஆராதனை. பச்சை தண்ணி கூட எழுந்து போறீங்க, இப்ப தண்ணி குடிக்கிறதெல்லாம் கிடையாது, தண்ணி கூட வச்சு குடிக்கிறீங்க, கோட்டை விட்டு ராத்திரி தூக்கம் இல்லாத டிவி இதை பார்த்துங்க. அப்படி இல்லை, அப்பெல்லாம் எங்களுக்கு ராவெல்லாம் ஜபம் தான், ராவெல்லாம் தூக்கம் இருக்காது. என் ஜபம் 2 மணிக்கு எழுந்து 4 மணி வரைக்கும் ஜபிக்கணும், என் ஜபம் அதுதான். அப்ப அந்த மாதிரி வேதத்தை வாசிக்கணும், ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பேன், நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, நண்பர்களா இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், ராத்திரில டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் எழுந்து வந்து மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன், மாடியில் அந்த பக்கம் லைட்டை போட்டு அதுல போய் உட்காந்து பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா மாடியில் எப்படி இருக்கும், இப்போ சொல்லி போட்டு போறாங்க, அப்பெல்லாம் எதுவும் கிடையாது, கல்லும் கில்லுமா இருக்கும், அதுல வெறுமையா முக்கிய போடுவேன், வெறுமையா முக்கிய போடுவேன், மணிக்கணக்கா காத்திருப்பேன், கைகளை விரிப்ப தேசத்தை பார்ப்பேன், பரலோகத்தை பார்ப்பேன், கத்துவன், கூவன், கதறுவேன், யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத. என் நண்பர்கள் கூட தூங்குறவங்களுக்கு பேச்சுலர் ரூம்ல இருக்கிற 4 பேர் என் கூட இருக்கான், அவங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, நம்மளால அவங்க பாதிக்கூடாது. ஜெபம் பண்ணுவேன், முட்டி மணி கணக்கா. ஆனா நம்ம போடுறோமா, முட்டியை போடும், முட்டியை தேயும். அப்புறம் போவேன், ஒவ்வொரு நாளும் திங்கள் டு வெள்ளி சனிக்கிழமை வரைக்கும் ஆடுறேன், என் வாயில அசுத்தம் வரக்கூடாது, யாரும் என் ஃப்ரெண்டு வேலை செய்யற இடத்துல எதுவும் பேசக்கூடாது, அசுத்தமா நான் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே தோத்திரம் 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 தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் 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 வரும்னு பார்ப்பேன். போயிட்டு சர்ச்சில் பெருக்கி தொடச்சி பாயை போட்டு கரெக்டா அந்த சகோதரர் உட்கார, அவர் உட்கார பக்கத்துல நான் போட்டுருவேன், என் பைபிள் நோட்டு எல்லாம் வச்சிருவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேர் பைபிள் கூட எடுத்துற மாட்டீங்க, சில பேர் நோட்டு எடுத்துற மாட்டீங்க, சில பேர் பேனா எடுத்துற மாட்டீங்க,
உங்க கையில எத்தனை பேர் கையில ஜெபத்தோட்ட ஜெயிக்கிறதுகள் பாட்டு புக் இருக்குதுன்னா இருக்காது. அத்தனை என்ன வச்சிருக்க பைபிள் நம்பர் 1. நம்பர் 2 அதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்க டைரி நோட்டு. நம்பர் 3 பேனா. நம்பர் 4 பாட்டு புக், ஜெபத்தோட்ட ஜெயிக்கலாம். இது 4 என் கையில இருக்கு. பொக்கிஷமா வச்சுட்டு என்ன பண்ணுவேன், எல்லாம் முடிச்சுட்டு வந்து அவர் வரத்துக்கு முன்னாடி அவர் பக்கத்துல போய் அவன் உட்காந்துருவேன். அப்புறம் சகோதரர் உட்காருவாரு, நேற்று முட்டி போடுவேன். அதுக்கு முன்னாடியே பாஸ்டர் சர்ச்சை ஆரம்பிக்க ஆண்டுகிறே பக்கத்துல அன்பு சகோதரர் சக்தி சாம்பல் அவர் மேல வர அந்த பரிசுத்த ஆவி என் மேல வரணும். அவர் மேல அதிபரிசுத்த எனக்கு வரணும். எனக்கு தாங்க. நான் ஏக்கமா இருக்கிற ஆண்டுகிறேன், நான் தவிப்பா இருக்கிற ஆண்டுகிறேன், நான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்த ஆண்டுகிறேன், விக்கிற காரணத்தில் ஆண்டுகிறேன், என் குடும்பம் எல்லாம் சேர்ந்து போச்சு ஆண்டுகிறேன், எல்லாம் சூரியன் வந்து செத்துற ஆண்டுகிறேன். நான் நல்லா இருந்தாதான் என் மேல நீங்க இறங்கி வந்தாதான் என் குடும்பம் ரட்சிக்கப்பட முடியும், என் குடும்பம் எல்லாம் மாறணும், என் ஊரெல்லாம் மாறணும். ஒரு ஏற்கனவே போராடிக்கிட்டு இருப்பேன். வந்து ஆரம்பிப்பேன் பாஸ்டர், ஆராதனை ஆரம்பிக்கப்படும், ஆரம்ப ஜபம், அடுத்து உடனடியாய் ஒரு பாட்டு முடிவிலேயே ஆவியானவர் என் மேல இறங்கிடுவாரு. பரிசுத்தாவை இறங்குவாரு. அவரா நானா 2 பேரும், அவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், கையை தட்டி கத்தி கூவி அந்த வல்லம் அவர் மேல இருந்து என் மேல காட்சிங்க. அப்படியே பிடிச்சிட்டேன். எலியாவின் மேல இருந்த அந்த ஆவி எலிசாவின் மேல் இறங்கின போது அது போல எலியாவின் மேல இருந்த அந்த ஆவி எலிசாவின் மேல ஊற்றுகிறேன். இந்த சக்தி சாம்பல் மேல இருக்கிற இந்த ஆவி என் மேல ஒரே ஒரு துளி தெரியுங்கப்பா. எப்படி ஒரே ஒரு துளி? யாராவது இருக்கிறவங்க சர்ச்சைக்கு வந்துக்கிறீங்களே, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு துளி இந்த அபிஷேகத்தை தாங்கப்பா, ஒரே ஒரு துளி இந்த அக்னியை தாங்கப்பா, ஒரே ஒரு துளி எனக்கு ஊற்றுங்கப்பா, ஒரே ஒரு துளி என் தலையில வைங்கப்பா, ஒரே ஒரு துளி ஒரு அபிஷேகத்தை அனுப்புங்கப்பா. யாராவது உண்மையா நீங்க கேட்கறது ஒரு உண்டா? பிரியமானவர்களே, யாருக்காவது உண்டா? அந்த அபிஷேகம் வல்லவர் ஒரு நபர் உண்மையா சொல்ல முடியுமா? எனக்கு உண்மையா சாட்சியா சத்திய பிரமாணம் ஒரே ஒரு ஆள் கைத்து விடு. நான் இந்த மனசாட்சியோடு வர சர்ச்சைக்கு எனக்கு ஒரு துளி போது ஆண்டவரே, எனக்கு ஒரு துளி அபிஷேகத்தை ஊத்து ஆண்டவரே, ஒரே ஒரு துளி, ஒரே ஒரு துளி என் மேல அனுப்புங்கப்பா. அந்த ஒரு துளி போதும் என்னை நிரப்பிடப்பா. அந்த ஒரு துளி போதும் இந்த உலகத்தை வெல்ல. இந்த ஒரு துளி போதும் இந்த உலகத்தின் பிசாசுகளை வெல்லக்கூடிய அந்த வல்லமை எனக்குள்ள வந்துடுறாங்க அப்படின்னு ஒரே ஒரு துளி. நம்ம கேட்கறதுலாம் பணம், பொருள், படிப்பு, வசதி, உயர்வு, பணக்காரன் இதெல்லாம் போகும்போது குடும்ப போறமா இருக்கிற வரைக்கும் நிலையான பூமி இது கிடையாது. நிலையான பூமி இது கிடையாது. நிலையான உலகம் இது கிடையாது. காணாத பரலோகம் மட்டும்தான் நமக்கு சொந்தம். அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு தேவை ஒரு துளி அபிஷேகம், ஒரு துளி வல்லமை. ஜபம்னா நமக்கு கஷ்டம். ஜபம்னா கஷ்டம். பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை சண்டை கிளாஸ் அனுப்புன்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்குள்ள குத்துது. எப்படி பாஸ்ட் பண்ணி தீர மாட்டேப்பா, எப்பப்பா சண்டை கிளாஸ் அனுப்புறாரு, பெரிய போராட்டமாக அப்படின்னு ஒரு பக்கம் உங்க மனசு பேசும். சிறு பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் சண்டே கிளாஸ் குரூப் இருக்குது, பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து அந்த வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படிக்க சொல்லி அந்த ஒரு வசனத்தை அந்த பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணி அந்த பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணி அதை சர்ச்சை குரூப்ல போடுங்க அப்படின்னு சொல்றோம். வாலிப பிள்ளைங்க, வாலிபர்களுக்கான சர்ச்சை குரூப் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படிங்க, அந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி சர்ச்சை குரூப்ல ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்றோம். செய்யறது கிடையாது. ஜூம் பிரேயர் வாங்கன்றோம், வரது கிடையாது. சொன்னவன் என்ன சொல்றது? இல்லப்பா, பொண்ணு காலேஜுக்கு போகுது, பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது, பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி போறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை? போன்ல ஹோம் ஒர்க் பண்றாங்க, போன்ல தான் படிக்கிறாங்க அப்படின்றீங்க. அப்போ உன் பிள்ளை ஹோம் ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம். உன் பிள்ளை 2 நாளா புக்கை திருப்பாத்து ரொம்ப முக்கியம் இல்ல? ஆனா அப்பா வாழ வைக்க வேண்டிய அப்பா அப்படி வசனம். ஏசப்பாவை ஒரு கல்லுல பார்க்க முடியாது, ஏசப்பாவை ஒரு மரத்துல பார்க்க முடியாது, ஏசப்பாவை ஒரு இடத்துல ஒரு உருவமா பார்க்க முடியாது. ஏசப்பாவோட வேத வசனத்தால தான் பார்க்க முடியும். வேத வசனம் தான் ஏசப்பா, வசனம் தான் ஏசப்பா, ஏசப்பா தான் வசனம், வார்த்தை தான் ஏசப்பா, ஏசப்பா தான் வார்த்தை. இந்த வார்த்தையை ஒரு நாளாவது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு வசனத்தை படிச்சு மனப்பாடமா வீடியோவில் போட்டாதான், சர்ச்சை குரூப்ல போட்டாதான்
சோறு அப்படின்னு எந்த பெற்றோராக சொல்லியிருக்கிறீங்களா? யாராவது சொல்றீங்களா? போனு இன்னத்துக்கு என் பிள்ளை படிக்குது, என் பிள்ளை அழுதா போனு, புள்ள வேலை செய்ய அம்மாவோட எல்லாம் போனு கேமு, பிள்ளைங்க வெளியில போட்டீங்கன்னா சர்ச்சுக்கு போய் வரேன்னா பிள்ளைங்க விடாது, உடனே இந்த அம்மா போனை வச்சுக்கோ. பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குது, பொண்ணு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்குது போன, இந்த அம்மா போனை வச்சுக்கோ, இந்த போனை பார்த்துக்கோ. நீ கேம் பார்த்தா போதாது, வேற என்னென்னவோ பண்ற. பிள்ளைங்க இதுல வளர்றாங்க. ஒரு மாட்டு வண்டி ஓட்டின ஒரு சகோதரன் 25 ரூபாய் ஒரு மாட்டு வண்டியில நெல்லு மூட்டை ஏற்றி போனான். படிப்பறிவு இல்லாத அந்த சகோதரர் உத்தமமா அந்த 25 ரூபாய்க்கு ஒரு நாள் உயர்த்தி இறங்கி அந்த மாதிரி சம்பாதித்து கத்துக்கு உத்தமமா கொடுத்து அந்த சகோதரர் சொல்றாரு, நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேதத்தை வாசித்து ஜெபிப்பேன். அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருப்பேன், 6 மணி வரைக்கும் 3 மணி நேரம் அதிகாலையில். நீங்க என்ன சொல்றீங்க? எங்கப்பா காலையில இருந்து ஜெபி கொடுத்து காலையில இருந்து உள்ள பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிளப்பணும், பிள்ளைங்களை குளிக்க வைக்கணும், துணி துவைக்கணும், பெண்கள் போடுற கட்டளை போடுற சொல்ற பதிவு எனக்கு இதெல்லாம் கேட்டு 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 நொந்தா போச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் கேட்டேனா? நான் சபையை கேட்டேனா? இந்த ஊழியத்தை கேட்டேனா? இந்த ஜனங்களை எங்களை புரட்டி புரட்டி எடுக்கிறாங்களப்பா, வாயில் வார்த்தையினால எங்கள் மனம் நோவடிக்கிறாங்களப்பா. எங்களுக்கு சத்துரு வெளியில் இல்லப்பா, சமக்குள்ள இருக்கிறாங்கப்பா. எங்களுக்கு எந்த பிஜேபி காரன் RSS காரன் தேவைப்பா, உள்ள அத்தனை பேரை உள்ளதான் இருக்கிறாங்க. நான் உங்க ஊழியத்தை கேட்டேனா? நான் உங்க திருச்சபை கேட்டேனா? எனக்கு ஏன் கொடுத்தீங்க? எவ்வளவு வேதனை, எவ்வளவு மனநோவு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். பிள்ளைங்களை டாக்டர் படிக்க வைக்க பணம் பணம் கேட்கிறேன். என்னால டாக்டர் படிக்க வைக்க முடியாது, என்னால சாத்தியமானது ஒண்ணு கிடையாது. என் அப்பனால எல்லாம் முடியும், நான் ஆராதிக்கிற தேவத்தால எல்லாம் முடியும். என் விசுவாசம் பெருசு, என் விஷயம் பெருசு, என்னுடைய தரிசனம் பெருசு. என்னால முடியாது. நான் ஆராதிக்கிற எங்க அப்பா இயேசுவால முடியும். சின்ன சின்ன அற்ப சொல்ற விஷயங்கள், ஒரு சாப்பாடு, ஆகாரம். முதல் ஆராதனைக்கு ஒரு இந்து மனுஷன் வந்தார். அவர் கேட்டேன், கோயில் கடியில கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு விரதத்துக்காக கொடுப்பாங்களே, அதாவது அந்த பேர் என்னன்னு கேட்டேன். அன்னதானம் சொன்னாரு. உங்களுக்கு இலை வச்சு பிளேட் வச்சு கறி பிரியாணி வச்சு அது உள்ள உங்களுக்கு சிக்கன் 65 வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்களா கோயிலாண்ட அப்படின்னு. ஐயா அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க ஐயா. அங்க என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு தொண்டையில கொஞ்சம் பிரசாதம், அதனை கறி பிரியாணி கேட்டேன். இல்லையா, அது ஒரு சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும், ஒரு புளியோதரை மாதிரி இருக்கும், ஒரு லெமன் சாப்பாடு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொண்டாந்து கொடுப்பாங்க. சரி, அது எல்லாரும் வாங்குவீங்களா, ஏழைகளுக்கு மட்டும் கொடுப்பீங்களா? ஐயா கோட்டீஸ்வரம் முதல் கொண்டு நாங்க லைன்ல நின்று கோயில்ல சாமி பிரசாதம் வாங்குவியா அப்படின்னாரு. ஆனா சபையில கொடுக்கிற ஒரு ஒரு விருந்துக்கு பேர் தெரியுமா? ஐக்கிய விருந்து. அந்த ஐக்கிய விருந்து கொடுக்கிறவங்க மனம் நொந்து வெந்து பாஸ்டர் குடும்பத்துக்கு கொட்டுவது போல நொந்து எங்களை கட்டாயப்படுத்துகிறார், எங்களை கஷ்டப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு எங்களை மனமடிவாக்கி ஒவ்வொரு நாளும் நீ கொடுக்கிறது கர்த்தருக்கு ஐக்கிய உணவு கொடுக்கிறாய். அது ஐக்கிய விருந்து, ஐக்கிய உணவு. அது அன்னதானம் அல்ல. கோட்டீஸ்வரம் மாதிரி ஒரு இந்து கோயில போய் பிரசாதம் என்று தலைவணைக்கு வணங்கி அதை சாப்பிட்டுட்டு நக்கரா கையை திருப்பி. இங்க கொடுக்கிறவர்கள் சரி, அதை வாங்கி சாப்பிடுறோம், அந்த தட்டை கூட கழுவ மாட்டோம். அதுக்கு தண்ணி நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும், இஞ்சி பூண்டு நாங்கள் அரைக்க வேண்டும், வெங்காயம் தக்காளி நாங்கள் அரைக்க வேண்டும். போடுகிறவர்கள் கூட இப்போ நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சில பேர் அந்த பாத்திரத்தை கழுவுறாங்க, அந்த டபராவை. மற்ற பேர் கழுவ மாட்டாங்க. யார் கழுவுவது? யார் பேருக்கு சொல்வது? யார் வெங்காயம் தக்காளி அறிவது? யார் பொருளை வாங்குவது? கர்த்தர் யார் மேல் பிரியமா இருப்பார்? எப்படிப்பட்டவர்கள் மேல் பிரியமா இருப்பார்? கொடுக்கிறவர்கள் சரி, அதை வாங்கி சாப்பிடுகிறவர்கள் சரி. எனக்கு கறி இல்லை, அவர் போடுகிறவர் ஒரு பீஸ் போடுறார், அவங்களுக்கு 5 பீஸ் போடுறார். அன்பான தேவஜனமே, இது தேவனுக்கு
பிரியமானவர்கள் அல்ல. இது பிரியமான வாழ்க்கை இல்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். யார் பிரியமானவன்? 25 ரூபாய் மாட்டு வண்டி ஓட்டி நெல் முட்டையை சுமந்து 25 ரூபாய் வாங்கி அதிகாலையில 3 மணி நேரம் ஆண்டவரை தேடி அந்த பிழப்புக்கு ஓடி மாட்டு வண்டி ஓட்டி 25 ரூபாய் வாங்கி அவரை 2 ரூபாய் 50 காசு தசமமாக கொடுக்கிறானே, அவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். 3 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அதிகாலையில வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறானே, அவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். என் சுய வாகனத்தை எல்லாவற்றையும் ஊழியத்துக்கு பயன்படுத்துங்கள் போதகர் ஐயா என்று சொல்லுகிறானே, அவன் தான் ஆண்டவருக்கு பிரியமானவன். சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களில் 25 ரூபாய் உத்தமமாய் கொடுத்தேன். 3.25 கோடி கடன் வந்தது. 3.25 கோடியை கர்த்தர் ஒரே வருஷத்தில் கொடுக்க வைத்தார். பெரிய ஒரு இடத்தை வாங்கி அரிசி மண்டி அரிசி ஃபேக்டரி கட்ட கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லுகிறாரே. ஒரு மிஷனரி சபையை கட்டி கொடுத்தேன் என்று பொருத்தனை பண்ணி தசமபாகங்களை ஏறெடுத்தானே, அவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். ஊழியத்தை குறை சொல்லிக் கொண்டு குற்றம் சொல்லிக் கொண்டு கோல் சொல்லிக் கொண்டு ஒருவருக்கொருவர் போடுகிற உணவுல கூட உண்மை இல்லாமல் உத்தமம் இல்லாமல் உறுதி இல்லாமல் தன் சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைக்கு உண்மை இல்லாமல் ஒரு பிள்ளைக்கு அப்பன்னா ஒருத்தன் அப்பா வரணும். அம்மா எத்தனையோ ஒன்றா இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு அப்பா ஒருத்தன். ஒரு வானத்துக்கு கீழே கடவுள் யாருன்னா ஏசப்பா மட்டும்தான் உனக்கு அப்பா, எனக்கு உனக்கு அவருக்கு மட்டும்தான் தெய்வம். பேய்களுக்கு பிசாசுகளுக்கு அல்ல. அதே போல வானத்துக்கு கீழே ஒரு ஆவிக்குரிய தகப்பனா ஒரே ஒருத்தனா தகப்பன். அது யாருன்னா உனக்கு அப்பம் பிக்கிற உன் சபை போதகர் மட்டும்தான் உனக்கு அப்பா. வானத்துக்கு கீழே ஒன்னு பெற்றவனா இருக்கிற அப்ப, இன்னொன்னு ஆவிக்குரிய ஜீவத்துல உன்னை உருவாக்குறானே, அவன் தான் உனக்கு அப்ப. இந்த வீடியோவை பார்க்கிற உலகம் முழுவதும் கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் இதை நினைவில் கொண்டு கர்த்தர் குடுமையாயிருங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருப்பார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை. ஒரு பிள்ளைக்கு 2 அப்பா தான் வச்சுக்க. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு சேர்க்கும் போது அந்த ஸ்கூல்ல அப்பா பேர் கேட்பான். அப்பா பேர் கேட்கும் போது ஸ்கூல்ல கேட்கும் போது என்ன போடல? 2 அப்பா பேர் எக்ஸல் போடுவியா? ஒரே அப்பா பேர் தான் போடுவேன். அம்மா வாழ்க்கையில எத்தனை நாள் இருக்கலாம் நான் சொல்ல வரல. பட் அப்பா ஒருத்தனா தான் இருக்கணும். வானத்துக்கு கீழே இந்த பூமியில பெத்த மாம்சத்தில் பெத்த ஒரே அப்பா. அதுக்கப்புறம் உன் ஆவிக்குரிய ஜீவித்துல உருவாக்கி பரலோகம் கொண்டு போகிற சேர்க்கும் வரை ஒரே ஒரு அப்பன். அது ஆவிக்குரிய அப்பா ஒரு ஆளா தான் இருக்கணும். அதே மாதிரி ஆவிக்குரிய அம்மா ஒரே அம்மாவை தான் இருக்கணும். நீ எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், நீ பாண்டிச்சேரியில சென்னையில எந்த மூல முடுக்கில் இருந்தாலும், உனக்கு ஒரே ஒரு சபை, அது கல்வாரி கமிட்டி பேராக மட்டும்தான். அப்படிப்பட்ட மேலதான் கர்த்தர் பிரியமாக இருப்பார். நினைக்கிறவங்க அப்பான்னு கூப்பிட முடியாது, நினைக்கிறவங்க அம்மான்னு கூப்பிட முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. 15 வசனத்தை வாசிங்க. 9:15. நாங்கள் பாவம் செய்து, ஜனங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரை பார்த்து நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கரா நடந்துட்டோம். பாவம் செஞ்சுட்டு துன்மார்க்கரா நடந்துட்டோம். ஆண்டவரே, உங்க சர்வ நீதியின்படி உமது கோபம், உம்முடைய உக்கிரமும், உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் யாருடைய பாவம்? யாருடைய பாவம்? சொல்லுங்க, யாருடைய பாவம்? கவனிக்கலையா? யாருடைய பாவத்தினால? சொல்லுங்க, யாருடைய பாவத்தினால? யாருடைய பாவத்தினால? வாரந்தோறும் சபையில் உங்களுக்கு எதுக்கு நாங்க உட்கார வைக்கிறோம்? ஓய்வு நாள் தோறும் ஏன் அழைத்து கொண்டு வரோம்? ஏன் உபவாசம் வெள்ளிக்கிழமை உபவாசம் ஏன் வர சொல்றோம்? ஏன் உங்களை ஜூம் பிரேயர் வாங்க சொல்றோம்? ஒவ்வொரு நாளும் கம்யூனிகேஷன், ஆண்டவரோட தொடர்பு, ஆண்டவரோட லிங்க், ஆண்டவரோட ஐக்கியம், உறவு கொள்வதற்காக, உறவாடுவதற்காக ஒவ்வொரு நாளும் திங்கள் டு வெள்ளி 1 மணி நேரம் வாருங்கள் என்று சொல்கிறோம். யார்
யாராவது கேட்கிறீங்களா? நான் மனம் வந்து ஆண்டவர்களிடம் அநேக நாள் அழுகுறேன். ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்தை கேட்டனா, நான் சபையை கேட்டனா, எனக்கு சர்ச்சை கேட்டனா, நான் இந்த ஊழியத்தை கேட்டனா, நான் விசுவாசி கேட்டனா, நான் ஒரு விசுவாசி ஏதோ ஒரு சபையில நான் உண்மையா இருந்துட்டு போயிருப்பேன். என் மனைவி பிள்ளைங்க, எனக்கு எதுக்கு சபை, எனக்கு எதுக்கு விசுவாசி, ஏன் என் கையில கொடுத்தீங்க? இந்த மக்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் துளி கூட காதுல வாங்க மாட்டாங்களே. நான் ஏன் புலம்பணும்? நான் ஏன் வேதனைப்படணும்? சோத்துல உப்பு இல்லைன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? சோறு சரியா வேகல நான் என்னப்பா செய்ய முடியும்? ஒரு கறி போட்டாங்க, ஒரு கறி இதுல நான் என்னப்பா பண்ண முடியும்? நான் சர்ச்சை தான் நடத்த முடியும். ஜனங்க பசியா போகிற ஒரு ஆகாரத்தை கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நாங்க படி சொல்லணுமா? இதெல்லாம் நாங்க பண்ணுமா? நான் கேட்டேன் அந்த ஊழியத்தை. அப்படி மனக்கசந்த ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு நான் கேட்கிறேன். ஆனா இந்த மனக்கசந்த குமரல் யாரை வந்து சேரும்? யாரால் என்னென்ன தப்பிதங்கள் செய்கிறீர்களோ, ஊழியக்காரி வார்த்தை செவி கொடுக்காம போகிறீர்களோ, சூப்பரே சொல்றேன், அவர் கேட்காத போகிறவர்கள், உபவாச ஜெபம், பிள்ளைகளுடைய ஜெபங்கள், சிறு பிள்ளைகள் வாக்குத்தத்தங்கள், வாலிப பிள்ளைகள் வாக்குத்தத்தங்கள், ஒன்றிலே பிள்ளைகள் குடும்பம் ஈடுபடவில்லை என்றால் ஊழியக்கார பேச்சை கேட்கலாம். என்ன நடக்கும்? வார்த்தை என்ன சொல்லுது? நாங்கள் பாவம் செய்கிறோம், எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அப்பாவுடைய அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனங்களாகிய நாங்களும் எங்க சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தார் யாவரும் நிந்தையானோம். எதனால? உங்களுக்கு ஏன் இந்த நிந்தை வரப்போகுது? இந்த குமரல் நிந்தைகள் பெருசா இருக்கும். இவ்வளவு நிந்தையை வர வச்சுட்டேன். நானும் என் வீட்டார்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்கள் ஒரு ஆள் ஒரு ஊர்ல ரட்சிக்கப்பட்ட இருக்காங்க. உன்னை சுத்தி உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்களோடு இணைந்து, அவர்களோடு பிணைந்து நாளுக்கு நாள் விசுவாசம் குறைவாகிக் கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்க வேண்டிய ஆட்கள் நீங்க, எங்க இருக்க வேண்டிய ஆட்கள், ஆலயத்தில் இருக்க வேண்டிய நீங்க, இன்னைக்கு இரண்டாவது ஆறாவது எவ்வளவு சேர்ந்தாலே இருக்கு பாருங்க. இதுக்கு காரணம் என்ன? நாங்களும் என் ஜனங்களும் என் குடும்பத்தாரும் என்னை சுற்றி உள்ளவர்களும் பாவம் செய்தோம். என்ன செய்தோம்? பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம். ஆனபடினால எங்களுக்கு நிந்தைகள் வந்து விட்டது. வாய் இருக்குது என்ன பேசியிருக்கோம், பேசக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாவடக்கம் வேணும், ரொம்ப கண்ணீர் வேணும், ரொம்ப பொறுமை வேணும். சில ஆட்கள் நாங்க நகை போட்டுன்னு வந்தா பாஸ்டர் பொறாம பாருங்க, நாங்க நல்ல துணி கட்டிட்டு வந்தா பாஸ்டர் பொறாம பாருங்க. ஆண்டவரே, இதெல்லாம் கேட்கும் போது கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாண்டவரே, என் ஜனங்க நல்லா இருக்குன்னு தானே, என் ஜனங்க பேய் நோய் பிடி போய் நல்ல சுகமா ஆரோக்கியமா வாழணும் தானே நாங்க ஜெபம் பண்ணோம். இவ்வளவு நல்லா வாழணும் தானே நாங்க ஜெபிக்கிறோம். இது வாழற அந்த ஊர்ல இருக்கிறவனை காட்டில என் பிள்ளைங்க அப்படியே மேல மேல ஓய்ந்து பூத்து குலுங்கி செழிப்பா வாழும் போது அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரை பார்த்து, இந்த செழிப்பு ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவரை நோக்கி ஓடி வரமாட்டார்களா? ஆனபடினால உயர்த்து ஆண்டவரும் தானே நாங்க ஜெபிக்கிறோம். ஆனா இந்த ஜனங்க இப்படி பேசுகிறார்களே, எவ்வளவு வேதனை. ஆண்டவர் ஒரு கல்லா இருக்க மாட்டார், ஏசப்பா ஒரு மரத்துல உருவமா இருக்க மாட்டார், ஏசப்பா எங்கேயோ ஒரு பில்டிங் உள்ள சிலையா இருக்க மாட்டார். ஏசப்பா வசனம் தான். ஏசப்பா ஏசப்பா தான் வசனம், வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வசனம். இந்த வசனத்தை தான் நம்ம உட்கொள்ளணும், இந்த வசனம் தான் நம்ம உள்ளத்துல இருக்கணும், இந்த வசனம் தான் நம்ம தெய்வம், இந்த வார்த்தை தான் நம்ம தெய்வம். அந்த வார்த்தையை தான் நம்ம உட்கொள்ளணும், உள்ள வைக்கணும். சம்பாதிக்கிறதுல ஆண்டவருக்கு தசமம் கொடுங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு, நான் செய்த செய்வேன் அப்படின்றிய. உனக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு நான் சொல்லிட்டேன். உன் குடும்பத்துல ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு வருமானம் வருது நான் சொல்லிட்டேன். உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் மனைவி ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறார். ஏன்? உன் வீட்டில் இருக்கிற மாட்டுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து பால் கற வைக்கிறார், உன் ஆடுகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அந்த ஆடுகள் குட்டி போட சந்ததி வளர்க்கிறார்.
உருவாக்குறாங்க. நீ கையிடுகிற எனி திங்ஸ், எனி பொருளாதாரம் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் எங்க போகுது? கொண்டு போய் கொடுத்தா இந்த குடும்பம் நல்லா இருக்குதுப்பா, இந்த குடும்பம் நல்லா வாழறாங்கப்பா அப்படின்னு நான் உங்களை பார்த்து போறோம். நீ நினைக்கிற அப்படி, ஆனா எங்க அப்பா நினைக்கிறார் இயேசு, நீங்கள் வாழ்வதற்காக நீங்க என்ன நினைச்சாலும் எங்க ஜெபம் போறா நீங்க வாழணும்னு மட்டும்தான் ஜெபிப்போம். இந்த கெட்ட குணம் மாறணும்னு தான் ஜெபிப்போம். உன் கெட்ட சிந்த அசுத்தமான காரியங்களை விட்டு வெளியேறணும் தான் நினைப்போம். ஒரு நாள் நீ கெட்டு போன நாங்க நினைக்க மாட்டோம். நீ வாழணும், உயரணும். உன் ஊர்ல நீ நல்ல லெவல்ல ஓங்கி நிக்கணும். அதை 10 பேர் பார்க்கணும். அந்த ஊர் பார்த்து உங்க ஆசீர்வாதத்தை கண்டு அவங்க ஆலயத்துக்கு வரணும். அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம். அதுதான் எங்க ஏசப்பா எழுதி வந்த வார்த்தை. அவர்கள் அக்கிரமத்துக்குள்ள, நீங்க பாவத்துக்குள்ள விழுந்து போக, செத்து போக ஒரு நாளை விட மாட்டேன். ஒரு ஆண் பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளையோ ஆலயத்துக்கு வந்தது, ஞானசாரம் எடுத்துச்சு. அந்த பிள்ளைங்களுக்கு காதல் எப்படி வரும்? எப்படி வரும்? வரலாமா? சொல்லுங்க. ஏசப்பா பிள்ளை வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்தா பழையவைகள் ஒழித்தன, எல்லாம் புதிதாயின. அப்ப பழைய சுவாவை எல்லாம் போயிருந்தோம். பட் ஆலயத்துக்கு வந்து மீண்டும் அந்த தவறு செய்யும் போது 4 பேர் அதை பார்க்கும் போது, அக்கம் பக்கம் ஸ்கூல்ல காலேஜ்ல வெளி உலகம் பார்க்கும் போது என்ன நினைப்பார்கள்? இவங்க சர்ச்சுக்கு போறாங்க, இந்த பொண்ணு காதல் பண்ணுது. இவங்க சர்ச்சுக்கு போறாங்க, இந்த பையன் காதல் பண்ணுது. சோ இவங்க சர்ச்சுக்கு போய் என்ன மாறி இருக்கிறாங்க, என்ன மாறிட்டாங்க. அப்போ சர்ச் ஆண்டவர் பேர் அங்க கெட்டு போதா இல்லையா? சொல்லுங்க, கெட்டு போதா இல்லையா? அப்போ உங்க நோய் எதுக்காக ஆண்டவர் குணமாக்கினார்? எதற்காக உங்களுக்கு பிணியை குணமாக்கினார்? எதற்காக ஆண்டவர் பிசாசு துரத்தினார்? எதற்காக உங்க சூரிய மந்திர கட்ட அறுத்தார்? எதற்காக பைத்தியம் நீசு அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றினார்? எதற்காக உங்களை கர்த்தர் அவர் ரத்தத்தால் கழிந்து உங்களை உயர்த்தி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்? இப்படிப்பட்ட தப்பிதங்களுக்குள்ளவா நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமங்கள் செய்தோம், ஆனபடி ஆண்டவருக்கு நாங்கள் நிந்தைகளை இன்றைக்கு அனுபவிக்கிறோம். யார் சொல்லுங்க? ஜனங்க சொல்லுங்க. இதெல்லாம் கடந்து போக வேண்டும். இதெல்லாம் விட்டு நாம் விலக வேண்டும். இப்பொழுது எங்கள் தேவனே, நீர் உம்முடைய அடியானுடைய விண்ணப்பத்தை, இந்த ஜெபத்தையும் அவருடைய கெஞ்சுதலை கேட்டு, என்னத்தையும் யாரா கெஞ்சுறீங்களா? சர்ச்சில் வந்து ஒரு முக்கிய போறீங்களா? முக்கிய போறீங்களா? தொடங்கால் படிடுவோம் அப்படின்னா முக்கிய போறீங்களா? முக்கிய போறீங்களா? ஏதோ ஒரு 10 நிமிஷம் முக்கிய நிக்கிறீங்களா? வீட்டுல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க கை முட்டில காப்பு காய்ச்சதா பாருங்க. இந்த கை முட்டில கருப்பு காப்பு காய்ச்சதா பாருங்க. இந்த கை முட்டி கருப்பு காப்பு காய்ச்சதா பாருங்க. கால்ல முட்டி காப்பு காய்ச்சதா பாருங்க. கீழே முழங்கால் முட்டில காப்பு காய்ச்சதா பாருங்க. தேவன் சொல்லுகிறது, நாங்கள் மன்றாடி கெஞ்சி கெஞ்சினோம். எங்க வந்து கெஞ்சினோம்? எங்க வந்து கெஞ்சினோம்? எங்க வந்து கெஞ்சினோம்? என்னன்னு கெஞ்சினோம்? ஆண்டவரே, பாவம் செய்தேன், உம்மை நோக்க செய்தேன், உம்மை அறியாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்க செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்க செய்தேன். உம்மை நினையாமல் தூரம் போனேன், உம்மை நினையாமல் தூரம் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்னே மனமிரங்கும். அவர்கிட்ட வந்து நம்ம மன்றாடி கெஞ்சி மனதுருகி
கெஞ்சி அப்பா கிட்ட கேட்கணும். ஒருவேளை இந்த ஆராதனை முடியுது, முடிச்ச பின்பு மனசார நல்ல முட்டியை போட்டு ஒரு மணி நேரம் அப்பா பாதத்துல காத்து கடந்து மனசார நம்ம தப்பிதங்களை விட்டு கொடுத்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம்மை நோகடித்தேன், நான் அறியாமல் வாழ்ந்துதான் என்னை மன்னிங்கப்பா. சத்தியத்தை கேட்டோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையை நான் நம்பவில்லை. கேட்டோம், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு விட்டு போய்விட்டேன்ப்பா, என்னை மன்னிங்க சுவாமி, என்னை மன்னிங்க. முன்னியராக இருக்கிற பெற்றோராகி நாங்கள் இப்படி இருந்தால் எங்களுக்கு பின்னாடி வர எங்க பிள்ளைங்க இப்படி இருப்பார்கள், அவங்க எதிர்காலம் இப்படி இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் ஒழுங்குள்ளவர்களாய், சீருள்ளவர்களாய், சிறப்பான